நான் தான் துதிக்கிறேனே, பாடுறேனே, ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வரேனே, இன்னும் ஒன்றும் நடக்கல. ஆண்டவர் சொல்றாரு, உன் இருதயம் என்னை விட்டு தூரமா இருக்கு. இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனப்படுத்துகிறார்கள், ஆனால் அவர்களுடைய இருதயமோ என்னை விட்டு தூரமாய் விலகி இருக்கிறது. ஆண்டவர் ரொம்ப ஃபீல் பண்றாருங்க. அதுல 2ஆம் வசனம் வாசிக்குமா? 59:2. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு எது இப்ப தடையா இருக்கான்? விட வேண்டியதை விடு. உன் இருதயம் என்னை விட்டு தூரமா இருக்கு. நீ பாடுறதா, நீ துதிக்கிறதா, நிறைய ஒர்க் பண்றதா, எல்லாமே செய்யறதா, ஆனா உன் இருதயம் என்னோட இல்ல. உன் இருதயத்துல கபடு நிறைஞ்சிருக்கு, பொய் நிறைஞ்சிருக்கு, பெருமை நிறைஞ்சிருக்கு, மேட்டுமை நிறைஞ்சிருக்கு, பாவம் நிறைஞ்சிருக்கு. உங்களை நீங்க தாழ்த்தி உங்களை அவருக்கு ஒப்பு கொடுத்து அவர் சமூகத்தில் தாழ்மைப்படும் போது நான் சொல்றேன், அந்த பலவீனத்தை கூட நீக்கி போடுவார். அது கூட நீங்க ஒத்து வரல. ஒத்து வர்றது ஒரு நாள், மறுநாள் என்ன ஆயிடுது? பழைய பாவம் அதே மாதிரி, அதே சுபாவம், அதே பேச்சு, அதே கோவம், அதே எரிச்சல், அதே தேவனுக்கு பிடிக்காத காரியங்கள். ஆவியானவர் உங்களோட பேசிட்டு இருக்கிறார். இங்க மாறாம வெளியே மாற்றத்தை பார்க்கணும்னு நினைக்காதீங்க. நீ ஏன் கூட ஐக்கியமாவு. ஆண்டவர் சொல்றார், உன்னை அறை வீட்டை பூட்டி கொண்டு அந்த ரங்கத்துல நீ என்னை நோக்கி கூப்பிடும் போது, அந்த ரங்கத்துல யாருக்கும் தெரியாம நீ என்னோட உறவாடி கொண்டு இருக்கும் போது நான் வெளியே ரங்கமா பலன் அளிப்பேன். ஊரே பார்க்குற அளவுக்கு பலன்